Hello everyone, எல்லாம் எப்படி இருக்கீங்க? ஈரஸின் ஐன்சிக் வாரன் காட்ஸ் க்ளோரி டு பி த ஒன்லி ட்ரூ காட். இந்த ஒரு புது வீடியோவில் உங்களை பார்க்குறதுல சந்தோஷம். இன்றைக்கி நம்ம எதை குறித்து பார்க்க போகிறோன்னா, காட் இஸ் ஆர் ப்ரொடெக்டர். கர்த்தர் நம்மளுடைய பாதுகாவலர் அப்படின்னு நம்ம சொல்லலாம். இன்றைக்கி இந்த வார்த்தையை கொண்டு தேவன் உங்களை ஆசீர்வதிப்பார் நான் விசுவாசிக்கிறேன். நம்ம இந்த வார்த்தைக்கு போகிறதுக்கு முன்னாடி நம்ம கண்களை மூடி ஜெபிக்கலாம். எங்களை நேசிக்கிற அன்பின் பரலோக பிதாவே, இந்த நல்ல நாளுக்காக நன்றி அப்பா. இந்த வேலையும் கூட ஜனங்களோட தேவன் பேச இருக்கிற இந்த நல்ல வார்த்தைகளுக்காக நன்றி. தேவன் தாமே ஜனங்களோடு பேசுங்க. அவருடைய இருதயத்தில் இருக்க காரியங்களை மாற்றமுடிய ஜெபிக்கிறேன். இயேசு கிறிஸ்துவின் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். ஸோ இன்றைக்கும் கூட பார்த்திங்கன்னா இந்த வார்த்தை ரொம்ப முக்கியமான ஒரு வார்த்தை. ஏன்னா என்ன தான் நம்மளுக்கு பாதுகாப்பு அப்படின்னு நம்ம கூட இருந்தாலும், பாதுகாப்புன்னு நம்ம என்ன தான் நம்ம இந்த உலகத்தில் நம்ம நிறைய விஷயங்களை குறித்து நினச்சா கூட, தேவன் நம் பக்கத்தில் இராவிட்டால், தேவனை போல் ஒரு பாதுகாவலர் இல்லை அப்படின்னா ரொம்ப கஷ்டம். ஏன்னா அவர் தான் த ரியல் ப்ரொடெக்டர். ஏன்னா சில நேரங்களில் நம்மளுக்கு சில பிரச்சனைகள் நம்ம கண்ணுக்கு முன்னாடி தெரியும், நமக்கு பின்னாடி நடக்கிற சில காரியங்கள் நம்மளுக்கு தெரியாது. சில விஷயம் இன்றைக்கி ஒரு பிரச்சனை நடக்க போகுது அப்படின்னா நான் அந்த பாதுகாப்பு குறித்து நான் யோசிக்கலாம். ஆனால் சில விஷயங்கள் எனக்கு பின்னாடி நடக்கும்போது அதனுடைய என்ன நடக்குதுன்னே எனக்கு தெரிலன்னா எப்போ சடுதியாக நமக்கு பிரச்சனை வரும்னே தெரியாது. ஸோ ஆனால் ஆண்டவர் நம் பக்கத்தில் இருக்கும் பொழுது எப்பொழுதும் நம்மை பாதுகாக்கிறவராக இருக்கிறார். ஸோ அதில் ஒரு 3 காரியங்களை குறித்து நம்ம இன்றைக்கி பார்க்கலாம். அதில் எப்படியெல்லாம் தேவன் நம்மை பாதுகாக்கிறவராக இருக்கிறார், என்னென்ன மாதிரி சுச்சுவேஷனில் அப்படின்ற மாதிரி நம்ம இதை பற்றி குறித்து பார்க்கலாம். முதலாவதாக நம்ம வாசிக்க போகிற வேர்சஸ் எதுன்னு பார்த்தீங்கன்னா, நீதிமொழிகள் 2ஆம் அதிகாரம் 26ஆம் வசனம். இங்கே சொல்லுகிறது, கர்த்தர் உன் நம்பிக்கையாக இருந்து உன் கால் சிக்கிக்கொள்ளாதபடிக்கு காப்பார். இந்த வசனத்தை கொஞ்சம் ஆராய்ஞ்சு பார்க்கணும். இங்கே அந்த இடத்துல ஒரு வார்த்தையை நான் அண்டர்லைன் பண்ணுறேன், திருப்பி வாசிக்கிறேன் பாருங்கள். கர்த்தர் உன் நம்பிக்கையாக இருந்து உன் கால் சிக்கிக்கொள்ளாதபடிக்கு காப்பார். உன் கால் சிக்கிக்கொள்ளாதபடிக்கு. எப்போங்க ஒருத்தரோட கால் சிக்கும்? கால் ஏன் சிக்கக்கூடாது? ஏன் கால் சிக்கிக்கொள்ளாதபடிக்கு காப்பார் அப்படின்னு ஏன் அந்த இடத்துல ஆண்டவர் சொல்கிறார்? அந்த இடத்துல சொல்லப்படுகிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய எதிராளிகள் ஒரு கண்ணியை நமக்காக வைக்கும்போது நம்ம விழுந்து போகணும். கால் எதற்கு அடையாளமாக இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, வாழ்க்கையில் நிற்கிறதுக்கு, வாழ்க்கையில் நடக்கிறதுக்கு, வாழ்க்கையில் ஓடுகிறதுக்கு ஒரு அடையாளம். என் வாழ்க்கையில் நான் இப்போ என்னோடய கால் உறுதியாக இல்லை, உறுதியாக நிற்கலை அப்படின்னா நான் விழுந்து போனவனாக காணப்படுவேன். அப்போது என் காலை என்னுடைய எதிராளி வீழ்த்தணும், அதாவது என்னுடைய வாழ்க்கையில் நான் போகிற பாதையில் நான் விழுந்து போகணும் அப்படின்றதுக்கு ஒரு சூழ்ச்சியை இல்லைன்னா ஒரு பிரச்சனையை, ஒரு சூழ்நிலை அதுக்கேற்ற மாதிரி ஏற்படுத்துகிறவனாக இருக்கும்போது அந்த நேரத்தில் நம்முடைய காலை உறுதிப்படுத்துகிறவராக இருக்கிறார். அதை தான் நம்ம இந்த இடத்துல பார்க்கலாம். ஏன்னா உன் கால் சிக்கிக்கொள்ளாதபடிக்கு, அந்த சிக்கிறது அப்படின்றது பார்த்திங்கன்னா இட் இஸ் அ ப்ராப்ளமேட்டிக் சுச்சுவேஷன், இல்லைனா இட் இஸ் அ ட்ராப். ஒரு ட்ராப்பில் என்னுடைய கால் சிக்கிக்கொள்ளாதபடிக்கு காப்பார். ஆண்டவர் எப்படி பாதுகாப்பார் அப்படின்றது அது ஒரு பெரிய பிரசங்கம். அது எப்படிலாம் ஆண்டவர் பாதுகாக்கிறார் அப்படின்னு கடைசியான ஒரு பாயிண்டில் சொல்லும்போது, ஆண்டவர் எப்படி இப்போ ஒரு பிரச்சனைக்கு நமக்கு எதிராளி நம்ம வரும்போது எப்படி நம்மளை பாதுகாக்கிறான்னு சின்னதாக நான் அதில் சொல்ல ஆசைப்படுகிறேன். இன்னொரு வசனம் இப்படியாக சொல்லுகிறது, சங்கீதம் 91:3, நம்ம எல்லாத்துக்கும் நல்லா தெரிஞ்ச வசனம். அவர் உன்னை வேடனுடைய கண்ணிக்கும் பாலாக்கும் கொள்ளை நோய்க்கும் தப்புவிப்பார். இங்கே முதல் வசனத்தை அந்த வேர்சஸில் சொல்லுது பாருங்கள். அவர் உன்னை வேடனுடைய கண்ணிக்கும். வேடனுடைய கண்ணி யார்? வேடன் அப்படின்னா லைக் எது சொல்லுவாங்கன்னா, ஒரு பறவையை வேடன் ஒரு இது பண்ணி பிடிக்கிறதுக்காக ஒரு ட்ராப் வைக்கிறான். அதே போல் நம்முடைய வாழ்க்கையிலையும் சில நேரங்களில் நம்ம அழிக்கும்படியாகவோ, இல்லை நம்முடைய வாழ்க்கையில் இல்லை நம்முடைய ஆசீர்வாதங்களை நம்ம அதை இழந்து போகும்படியாகவோ, ஒருவேளை சத்ருவானவன் அப்படி யாரையாவது எழுப்பி நமக்கு விரோதமாக ஒரு ட்ராப்பர்ஸ் கிரியேட் பண்ணலாம். ஸோ அப்படிப்பட்ட ட்ராப்லேருந்து நம்ம எஸ்கேப் ஆகிறதுக்காக தேவன் என்ன பண்ணுகிறார்? நம்மளுடைய கால்களை என்ன பண்ணுறார்? ப்ரொடெக்ட் பண்ணுகிறார். ஸோ அப்படிப்பட்ட ப்ரொடெக்ஷன் நம்மளோடு இருக்கும் வரைக்கும் நம்மளுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. ஸோ இதுதான் முதலாவது. தேவன் காட் இஸ் அ ப்ரொடெக்டர் அப்படிங்கிறது அவருடைய கால்களை பாதுகாக்கிறவராக இருக்கிறார். இரண்டாவதாக, எதிலிருந்து அவர் காட் இஸ் ப்ரொடெக்டிங் அஸ் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, சங்கீதம் 138ஆம் சங்கீதம் 7ஆம் வசனம் இப்படியா சொல்லுகிறது, நான் துன்பத்தின் நடுவில் நடந்தாலும் நீர் என்னை உயிர்ப்பிப்பீர், என் சத்துருக்களின் கோபத்திற்கு விரோதமாக உமது கையை நீட்டுவீர், உமது வலதுகரம் என்னை ரட்சிக்கும் அப்படின்னு சொல்லி இந்த சங்கீதத்தில் பார்க்கலாம். என் சத்துருக்களுக்கு விரோதமாக, என்னுடைய சத்துருக்கள் என்னுடைய பகைஞரும் நமக்கு விரோதமாக வரும் பொழுது அப்பொழுது நம்மை பாதுகாக்கிறார்.
யோசிச்சு பாருங்கள், மனுஷர்கள் நமக்கு விரோதமாக எழும்பும்போது நம் பக்கத்தில் கர்த்தர் இருந்தால் எவ்வளோ ஒரு பலன் யோசிச்சு பாருங்கள். நீங்கள் என்னென்னா, நமக்கு பயனர்கள் நிறைய பேர் இருக்கலாம். நம்மளை பார்க்குறவங்க நம்மளை விரோதிக்கலாம், நம்ம கூட இருக்கிறவங்க நமக்கு ஆசீர்வாதம் வந்தவொடனே நம்மளை பார்த்தோன்னே நம்மளை பகைக்க ஆரம்பிக்கலாம், நம்ம மேலே பொறாமப்படலாம். ஆனால் எப்போ ஆண்டவருடைய கையை நீட்டுகிறார் அப்படின்றது ரொம்ப முக்கியம். இந்த இடத்துல நான் கொஞ்சம் இதை ஒரு சின்ன ஒரு சிம்பாலிக் ஸ்டோரி மாதிரி சொல்ல போகிறேன். எப்படின்னா, இப்போ ஒரு பர்சன் இருக்கிறாங்க, அந்த பர்சனுக்கு விரோதமாக சுற்றி நிறையா பேர் இருக்கிறாங்கன்னு வச்சுக்கலாம். உடனே ஆண்டவர் எல்லாத்தையும் தண்டிப்பாரானா இல்லை. இந்த இடத்துல அவருக்கு ஒரு சுற்றி நிறைய பேர் இருக்கிறாங்க, பிரச்சனை பண்ணுறவங்க, அவர் சூழ்ச்சி பண்ணுறவங்க, அவருக்கு விரோதமாக எழும்பூர் எத்தனை பேர் இருக்காங்க. ஆண்டவர் பார்த்துக்கிட்டே இருக்கிறார். எப்போ ஆண்டவர் அடிக்கிறாருன்னா, அவன் எனக்கு விரோதமாக செய்யறதுக்கு ஏதாவது ஒன்று எனக்கு விரோதமாக அவனுடைய கையை ஓங்கும்போது ஆண்டவர் என்ன பண்ணுகிறார் அப்படின்னா, அந்த நேரத்தில் அதான் சொல்கிறார் பாருங்களேன், அது எவ்வளோ சடுதியாக அவனுக்கு விரோதமாக ஆண்டவர் எழும்புறார் அப்படின்னா, இன்னொரு வசனம் சகரியா 2:8 சொல்லுகிறது, உன்னை தொடுகிறவன் என் கண்மணியை, உங்களை தொடுகிறவன் என்னுடைய கண்மணியை தொடுகிறான்னு சொல்ல, தேவனுடைய பிள்ளைகளை தொடுகிறவன் என்னுடைய கண்மணியை தொடுகிறான் அப்படின்னு சொல்கிறார். ஏன் அந்த இடத்துல தொடுகிறவன் அப்படின்னு சொல்லிட்டு ஏன் கண் நிமை அப்படின்னு சொல்கிறாங்க அப்படின்னா, நீங்கள் உங்களுடைய கண்ணிமையை ஜஸ்ட் டச் பண்ண ட்ரை பண்ணுங்கள், உங்களால் இதை கண்ட்ரோலே பண்ண முடியாமல் உங்கள் கண்ணிமை டக்குன்னு மூடும். அதை போல் உங்களுக்கு ப்ரொடெக்டராக தேவன் இருக்கும் பொழுது, சின்னதாக இந்த மாதிரி ஒரு பிரச்சனை உங்களுக்கு விரோதமாக வருதுன்னு வைங்களேன், அவங்களுக்கு முன்னாடி விரோதமாக இருக்கிறான். இப்போ அந்த சொன்ன மாதிரி அந்த பர்சன் இருக்கிறார், அவர் உங்களுக்கு விரோதமாக இருக்கிறார். ஆனால் அவர் எழுந்து உங்களை ஏதோ உங்களுக்கு விரோதமாக எழுந்திருக்கிற அந்த செகண்டில் அவர் கண்ணுமை மாதிரி டப்புன்னு அவரோட ப்ரொடெக்ஷன் உங்களை மூடுது, உங்களை பாதுகாக்குது. இன்னொரு வசனம் கூட இருக்கிறது, அதில் பார்த்தீங்கன்னா தேவன் சத்துருக்களை அழிக்கிறது குறித்து நிறைய வசனங்கள் நம்ம அதில் பார்க்கலாம். இதில் நான் ப்ரொடெக்ஷன் அப்படின்றதுனால இந்த ப்ரொடெக்ஷனோட வேர்ட்ஸஸில் சொல்கிறேன். அது எவ்வளோ வேகம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கண் நிமை அப்படின்றது, அவன் நினச்சி அட்டாக் பண்ணும்போது டக்குன்னு கண்ணிமை மூடுற மாதிரி ஆண்டவர் நம்மளை ப்ரொடெக்ட் பண்ணுறவராக இருக்கிறார் அப்படின்றது ரெண்டாவதாக நம்ம பார்க்கலாம். யாருக்கு விரோதமாகனா, நம்முடைய எதிராளிகள் நமக்கு விரோதமாக வரும்போது தேவன் அவர்களுக்கு விரோதமாக நம்மளை பாதுகாக்கிறார் அப்படின்றதான் இங்கே நம்ம பார்க்கலாம். மூன்றாவதாக என்னென்னு பார்த்தீங்கன்னா, இது கொஞ்சம் நம்ம புரிஞ்சுக்கொள்ளணும். என்னென்னா, வசனத்தில் வாசிக்கிறேன். மீகா 7:8 வாசிக்கிறேன், கேளுங்க. என் சத்ருவே, எனக்கு விரோதமாய் சந்தோஷப்படாதே, நான் விழுந்தாலும் எழுந்திருப்பேன், நான் இருளில் உட்கார்ந்தாலும் கர்த்தர் எனக்கு வெளிச்சமாக இருப்பார். இங்கே இந்த வசனத்தில் வெளிச்சம், காட் இஸ் அ லைட் அப்படின்னு சொல்லியிருக்கு. இது ஒரு தனி பிரசங்கம், காட் இஸ் அ லைட் அப்படின்னு சொல்கிறது. ஆனால் இந்த இடத்துல லைட் அப்படின்றதே ஒரு ப்ரொடெக்ஷன் தான். ஏன்னா சில நேரங்களில் இருளில் நடக்கும்போது நம்மளுக்குள்ள ஒரு பயம் இருக்கும். வென் வி ஆர் இன் லைட் வி ஃபீல் சம்திங் லைக் நம்மளை யாரோ நம்மளை ப்ரொடெக்ட் பண்ணுற மாதிரி நமக்குள்ள ஃபீல் வரும். அப்போது என்னென்னு கேட்டிங்கன்னா, நம்மளை சுற்றி ஒரு வெளிச்சம் இருப்பது நமக்கு ஒரு பாதுகாப்பு. நீங்கள் மோசேயோடைய அந்த பிரயாணத்தில் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா, ஆண்டவர் அவர்களுக்கு இருளில் வெளிச்சமாக இருந்தார். ஏன்னா வெளிச்சத்தில் நடக்கிறவர்கள், நம்ம வெளிச்சத்தில் நடக்கிறத பற்றி நிறைய பார்த்துருக்குறோம். வெளிச்சத்தில் நடக்கிறவங்க பார்த்தீங்கன்னா அவருடைய பாதையில் நடக்கிறவர்களாக இருக்கிறாங்க. அப்போது அவருடைய வெளிச்சத்தில் நடக்கும்போது எந்த தீங்கும் நம்மளை அணுகாது. ஸோ த தேர்ட் ப்ரொடெக்ஷன் அப்படின்றது பார்த்திங்கன்னா, அவர் நமக்கு வெளிச்சமாக இருக்கிறதுங்க. அவர் நமக்கு வெளிச்சமாக இருக்கிறதே இட்ஸ் பிகஸ்ட் ப்ரொடெக்ஷன். ஹீ இஸ் அவர் லைட். நம்ம அவரோட வெளிச்சத்தில் நடக்கிறவர்களாக இருந்தோம்னா, நான் சொல்லியிருந்தேன் வாக்கிங் லைட் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளோட செய்தி ஒன்று இருக்கிறத நீங்கள் அதை பார்க்கலாம். அதில் பார்த்தீங்க அப்படின்னா தெரியும் எப்படிப்பட்ட வெளிச்சத்தில் நம்ம எப்படி நடக்கணும் அப்படின்னு இருக்கும் அதில். ஸோ இந்த வெளிச்சத்தில் நடக்கும்போது ஹீ இஸ் அவர் ப்ரொடெக்டர். என்ன பிரச்சனைகள், என்ன போராட்டங்கள் நமக்கு விரோதமாக வந்தாலும் அவருடைய வெளிச்சத்தில் நடக்கும்போது நம் பாதுகாப்புகளும் தப்பு வைக்கப்படுவோம் அப்படின்றது நம்ம பார்க்கலாம். ஒரு லாஸ்ட் 2 days பிஃபோர் ஒரு ரோட்டில் நாங்கள் போயிட்டுருந்தோம். இது ஒரு சம்பவம். அப்படி போயிட்டுருக்கும்போது ரோடு ரொம்ப நல்லா நீட்டாக இருக்க மாதிரி இருந்துச்சு. ஸோ நாங்கள் வி ஆர் கோயிங் வெரி ஃபாஸ்ட், கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக போயிட்டுருந்தோம். திடீர்னு ஒரு இடத்துல கொஞ்சம் டிம்மாக இருந்துச்சு. என்ன அந்த இடம் லைட் டிம் ஆச்சு. ஸோ நாங்கள் போன ஸ்பீட்லேயே தான் போயிட்டுருந்தோம். போயிட்டுருக்கும்போது என்னாச்சு, டக்குன்னு எங்களுடைய 2 வீலருடைய ஃப்ரண்ட் வீல் அந்த குழிக்குள்ளே இப்படி டக்குன்னு அங்கே ஒரு சின்ன குழி இருந்திருக்கு, தெரியல. அந்த லைட்டாக ஒரு டிம்மாக இருந்த இடத்துல தெரியல. இறங்கி இப்படி ஏறினோன்னே ஒரு டக்குன்னு ஒரு இம்பேக்ட் வந்துச்சு. அப்போ தான் யோசித்தோம், அது வரைக்கும் எதுவும் தெரில பாருங்கள், வெளிச்சத்தில் இருக்கிற வரைக்கும் எதுவுமே தெரில. அப்படி ஒரு வேளை தெரிஞ்சிருந்தால் கூட we would have avoided it. கரெக்டாக? அப்போ அந்த வெளிச்சத்தில் நம்ம நடக்கும்போது தான் நம்மளுக்கு தெரியும், ஒரு சடிதியில் ஒரு பிரச்சனை வரப்போகுதுன்னா, அங்கே தான் குழி இருக்குது, அங்கே ஒரு பிரச்சனை இருக்குது.
அப்போ நம்ம வாழ்க்கையில் ஆண்டவர் ப்ரொடெக்டராக இருக்கிறார் அப்படின்றதே அந்த வெளிச்சம் நம்ம வாழ்க்கையில் அந்த வெளிச்சத்தில் நம்ம நடக்கும்போது, அவர் நமக்கு வெளிச்சமாக இருக்கிறாருன்றது நடக்கும்போது, அந்த வெளிச்சத்தில் நம்ம நடக்கும்போது நம்ம கண்டுகொள்ளலாம். ஓ, இங்கே ஒரு எனக்கு பிரச்சனை இருக்குது, ஓ இங்கே எனக்கு ப்ரோடக்ட் இருக்குது, அப்போ நான் இங்கேருந்து தப்பிச்சு கொள்ளணும் அப்படின்னு சொல்லி நீங்கள் அங்கேருந்து ஒதுங்க முடியும் அப்படின்னு சொல்லி இந்த இடத்துல நான் அந்த சம்பவத்தை சொல்ல வருகிறேன். ஸோ இதே போல் தேவன் நம்முடைய ப்ரொடெக்டராக இருக்கான்றதை 3 காரியத்தை குறித்து நம்ம பார்த்தோம். முதலாவதாக, ஹீஸ் அ ப்ரொடெக்டர் ஆஃப் அ லெக், நம்முடைய கால்களை பாதுகாக்கிறவர். இரண்டாவதாக, நம்முடைய சத்துருக்கள், நமக்கு எதிராக எழும்புகிற சத்துருக்களுக்கு இருந்து அவருடைய கைகளிலிருந்து நம்மை பாதுகாக்கிறவராக இருக்கிறார். மூன்றாவதாக, அவர் நம் வெளிச்சமாக இருப்பதே ஒரு பாதுகாப்பு அப்படின்றத குறித்து பார்த்துருக்குறோம். ஸோ நான் என்ன நினைக்கிறேன்னா, ஆண்டவருடைய பாதுகாப்பு இல்லாமல் இந்த உலகத்தில் நம்ம எதுவுமே பண்ண முடியாதுங்க. ஒருவேளை ஆண்டவர் பிள்ளையாக நம்ம இருந்துட்டு ஒருவேளை நம்ம அவர்கிட்ட போயிட்டோன்னா அவருடைய பாதுகாப்பு நம்மகிட்ட இல்லாமல் போயிடும். அவருடைய பாதுகாப்பு நம்மகிட்ட இல்லாமல் போச்சுன்னா எப்பயாவது திடீர்னு பிசாசு நம்மளுக்கு ஒரு கண்ணி வச்சுருப்பான், யாரையாவது எழுப்பியிருப்பான், ஏதாவது ஒரு மனுஷங்களை நம்மளுக்கு விரோதமாக எழுப்பியிருப்பான். ஆண்டவர் நம்ம பக்கத்தில் இராவிட்டால் எப்பொழுதும் எப்பயாவது நம்ம விழுந்து போக வாய்ப்பு இருக்கிறது. அதனால் நம்ம காலையில் எழுந்த உடனே நம்ம என்ன பண்ணோம்னா, ஆண்டவரை நான் எங்கே போனாலும் என் கூட வாங்கப்பா, நான் எங்கே என்ன வேலை செஞ்சாலும் என் கூட வாங்கன்னு சொல்லி ஆண்டவர் நம்மோடு கூட்டி கொண்டு போகிறது ரொம்ப முக்கியம். ஆண்டவர் நம்ம கூட இருக்கிறது ரொம்ப முக்கியம். எப்பயுமே நம்ம செக் பண்ணிகிட்டே இருக்கணும், நான் இந்த வேலை செய்ய போகிறேன், இந்த விஷயத்தை பண்ண போகிறேன், அப்பா ஏசப்பா நம்ம கூட இருக்கிறாரா, அவர் நம்ம கூட தான் இருக்கிறாரா அப்படின்னு சொல்லி நம்ம ஒவ்வொரு நேரத்திலும் நம்ம நிதானித்து இருக்கிறது ரொம்ப முக்கியம். கண்டிப்பாக இந்த செய்தியை கொண்டு தேவன் உங்களை ஆசீர்வதிப்பார் விசுவாசிக்கிறேன். எப்பொழுது கூட ஜெபித்து முடிக்கலாம். எங்கள் நேசிக்கிற அன்பின் பரலோக பிதாவே, அப்பா இவ்வளவு நேரம் ஆண்டவரே ஏசப்பா ஜனங்களோடு நீர் பேசிய வார்த்தைக்காக நன்றி. யூ ஆர் அவர் ப்ரொடெக்டர் அப்படின்ற காரியத்தை கொடுத்து பார்த்தோம்ப்பா. நீங்கள் எங்களுக்கு வெளிச்சமாக இருக்கிறீங்க. எங்கள் சத்துருக்கள், எங்களுக்கு எதிராக எழும்புகிற சத்துருக்கு விரோதமாக நீர் ஆண்டவர் எங்களை பாதுகாக்கிறீர். ஆண்டவர் எங்களுக்கு கால்கள் வலுவி விடாதபடிக்கு எங்களை பாதுகாக்கிறதுக்காக நன்றியப்பா. ஆண்டவர் இந்த வார்த்தையின்படி ஜனங்களை ஆசீர்வதிங்க. நம்முடைய வெளிச்சத்தில் நடக்கிற பிள்ளைகளாக நாங்கள் இருக்கணும். நம்முடைய பாதுகாப்பு எங்களோடு இருக்கும்படி நாங்கள் வாஞ்சிக்கணும். கிருபை கொடுங்க. தாழ்த்தூர் பண்ணிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். இந்த வார்த்தையை கொண்டு கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.